ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிமாண்டி காலனி 2 வந்து ஆகஸ்ட் 15 அன்றைக்கி ரிலீஸ் ஆயிருந்துச்சு போன வருஷம். ஸோ அந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வரவேற்பு பெற்றது ஃபேன்ஸ் மத்தியில் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அந்த படத்தை நம்ம அருண்நிதி தான் நடிச்சிருந்தாருன்றதும் உங்கள் எல்லாருக்குமே தெரியப்பட்ட விஷயம். அண்ட் அந்த படத்தில் கடைசியாக ஒரு லீடு ஒன்று கொடுத்துருந்தாங்க பார்ட் 3க்கானது. அண்ட் பார்ட் 3 அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வெளியே வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த படத்தை தயாரிக்க போகிறதும் ஒரு பெரிய ப்ரொடியூசர் அப்படின்றது தான் தகவல் வெளி வந்திருக்கு. அண்ட் எல்லா படமும் பார்த்திங்கன்னா பார்ட் ஒன் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் எடுக்கிற எந்த பாட்டுமே அந்த படத்துக்கு நல்லா இருக்காது. பட் இந்த படத்தை பார்த்திங்கன்னா பார்ட் 1ம் நல்லாயிருக்கும், பார்ட் 2 இன்னும் மாசாக இருக்கும். ஸோ இந்த படத்தோட பார்ட் 3 எடுக்க போகிறதா தகவல் வந்திருக்கு. அண்ட் இந்த படம் அடுத்த வருஷம் எண்டில் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிமாண்டி காலனி 3 பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.